அண்ணே இப்போ நம்மளுக்கு நெருக்கமானவங்களுக்கு ஷாக் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ரொம்ப பதறிடுவோம். அந்த டைமில் என்ன பண்ணணும்னா, அப்போ தான் நம்ம சூப்பர் ஹீரோ மாதிரி யோசிக்கணும். ரொம்ப பதறாமல் காமாக அப்படி இருக்கணும். ஃபஸ்ட் நம்ம மெயின் ஆஃப் பண்ணிடுவோம். மெயின் ஆஃப் பண்ணி இவங்க கீழே விழுந்துருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கான்ஷியஸாக இருக்காங்களான்னு பார்க்கணும், ப்ரீத்திங் நல்லா இருக்கா, ஹார்ட் பீட்லாம் நல்லா இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு வேலையாக 108க்கு ஃபோன் பண்ணி, அதாவது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறேன். உங்களுக்கு நல்லா ப்ராப்பராக சிபிஆர் பண்ண தெரியும்னா மட்டும் சிபிஆர் நம்ம பண்ணலாம். சிபிஆரா? அப்படின்னா இந்த மாதிரி கான்ஷியஸ் இல்லாமல் இருக்கிறவங்க ஃபஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணோம்னா பல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். பல்ஸ் எப்படி பார்க்குறதுனா, இந்த இடத்துல கரோட்டின் பல்ஸ் இருக்கும், அந்த பல்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அடுத்து ப்ரீத்திங் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இப்போ நம்ம இந்த மூக்கில் கையை வச்சு பார்த்தாலும் அந்தளவுக்கு டீட்டெயிலாக தெரியாது. ஸோ என்ன பண்ணணும்னா இந்த சைடு வந்துடணும், இந்த சைட்லேருந்து பார்க்கணும் ப்ரீத்திங் இருக்கா அப்படின்னு. இப்போ ப்ரீத்திங்கும் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு எப்போவுமே ஆம்புலன்ஸ்க்கு நம்ம கால் பண்ணிடணும். அது பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். அடுத்து செஸ்ட் கம்ப்ரெஷன் நம்ம பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுனா, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ரைட் ஹேண்ட் வச்சுக்கோங்களேன், ரைட் ஹேண்ட் வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட் மேலே வந்து இப்படி வந்துடணும். இந்த விரல் நடுவில் கேப் இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஹேண்ட் பொசிஷனுங்கிறது வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, செஸ்ட்டுக்கு வந்து சென்டரில் நீங்கள் வந்து பாயிண்ட் பண்ணிக்கணும். செஸ்ட்டு சென்டரில் பாயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த மட்டும் இங்கே வைக்கிறோம். கையை பெண்ட் பண்ணிலாம் அமுக்கக்கூடாது, கையை நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். உங்கள் ஷோல்டர் பவர் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறீங்க. செஸ்ட் கம்ப்ரெஷன் நம்ம பண்ண போகிறோம். வச்சு 30 கவுண்ட் வரைக்கும் நம்ம பண்ணோம். 1 2 3 4 5. இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா 2 ப்ரீத் இன் கொடுக்கணும். இப்போ நம்ம ஆக்சிஜன் வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, இப்போ ஒரு கச்சிப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த கச்சிப்பை வந்து அவங்க வாய்க்கு மேலே வைக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால், இப்போ இந்த பொசிஷனில் அவங்க ஹெட் இருந்துச்சுன்னா நாக்கு வந்து பார்த்திங்கன்னா மூச்சு குறைய மூடிட்டு இருக்கும். ஸோ நம்ம ஹெட் வந்து லைட்டாக டில்ட் பண்ணணும். டில்ட் பண்ணி மவுத்தை ஓப்பன் பண்ணணும். இப்போ இந்த கச்சிப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு மூச்சு விடலாம். இப்போ நம்ம ப்ரீத்தின் பண்ணும்போது அவங்களுடைய மூக்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு தான் வாய் வழியாக ஆக்சிஜன் கொடுக்கணும். அப்படி நம்ம மூக்கை மூடாமல் வாய் வழியாக ஆக்சிஜன் கொடுத்தோன்னா மூக்கு வழியாக அந்த ஆக்சிஜன் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டைரெக்டாக லங்ஸுக்கு போகாது. நெக்ஸ்ட் வந்து திரும்ப செஸ்ட் கம்ப்ரெஷன் வந்து 30 கவுண்ட்டு. 1 2 3 4 5 6. இதே மாதிரி சைக்கிளாக நம்ம 5 டைம்ஸ் பண்ணணும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ்.